ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம IFB descaling பவுடர் எது ஒரிஜினல் எது ஃபேக் அப்படிங்கறத இன்னைக்கு செக் பண்ணிடலாம். எனக்குமே ரொம்ப நாளா எது ஒரிஜினல் எது ஃபேக் அப்படின்னு தெரியாம இருந்தது. அது போதா குறைக்கு பாஷ்காரங்க அவங்க சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா IFB ஃபேக் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ எதுக்கா இருந்தாலும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேக்கெட் IFB descaling பவுடரை IFBயோட அவுட்லெட்லயே வாங்கியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் பார்த்து தான் நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ண போகிறோம். எது ஒரிஜினல் எது ஃபேக் அப்படிங்கிறது. விஷுவலி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஏன்னா இதில் ஒரு பேக்கெட்டே 200 ரூபீஸ் போட்டிருந்தது. பட் உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட்ஸ் 200 4 பேக்கெட்ஸ் 200 அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு தெரியல. இது ஆஃப்லைனில் வாங்கினது, இது ஆன்லைனில் வாங்கினது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வைஸ் உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியுது. லைக் இதோட குவாலிட்டி ஆஃப் பேக்கேஜிங்கும் இதோட குவாலிட்டி ஆஃப் பேக்கேஜிங்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்ல திக்காக இருக்குது. பிரிண்ட்டும் ஃபார்முலாம் எப்படி ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வருமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதே ஆன்லைனில் வாங்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்லாம் ஒரு மாதிரி தனித்தனியாக வர மாதிரி இருக்குது. அவ்வளோ நீட் ஃபினிஷாக இதாகலை. அதே மாதிரி பிரிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மேலே இன்னொரு லெட்டர் ஏறின மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி பிரிண்டிங் லெட்டர்ஸும் சரியில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக இருக்குது. ஆனால் இதே ஆன்லைனில் வாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் பெருசாக இருக்குது. நம்மளாம் கூட ஒரே மாதிரி தான் பேக்கேஜிங் இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் உங்களுக்கு ஒரு சிட்ரிக் ஆசிடோட ஸ்மெல் வருது. நல்ல ஒரு சிட்ரிக் ஆசிட் ஸ்மெல் வருது. பட் இந்த இதில் ஆன்லைனில் வாங்கினதுல எந்த ஸ்மெல்லுமே இல்லை, ஓடர்லெஸ்ஸாக இருக்குது. இது கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, லைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம வாஷிங் மிஷின், டிஷ் வாஷரு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் தண்ணி வச்சு யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஸ்கேலிங் படியுது இல்லையா, அதுதான் கால்சியம் கார்பனேட் இல்லைனா மெக்னீஷியம் கார்பனேட். 2 சால்ட் தான் இதுக்கு காரணம். ஸோ இன்னைக்கு நான் கால்சியம் கார்பனேட் எடுத்திருக்கேன். இந்த கால்சியம் கார்பனேட்டை 3 டம்ளர்லையுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக நான் போட்டுக்க போகிறேன். இது போட்ட உடனே தண்ணி கிளவுடியாக மாறிடும். 3த்துலேயும் ஒரே அளவு தான் போட்டிருக்கேன். ஸோ இது 3த்தையும் கலந்துக்கிறோம். இது நமக்கு ஆன்லைன்ல வாங்கின IFBல IFBயோட descaling பவுடர் இதுல போட போறோம். இது அப்படியே வச்சுக்க போறோம். இது ஒரிஜினலா IFBல போயிட்டு வாங்கின descaling பவுடர் இது இதுல யூஸ் பண்ண போறோம். இது 200 ரூபா ஒரு பேக்கெட். ஓகே, இப்போ இதுல நான் இந்த ஆன்லைன்ல வாங்கின IFB பவுடரை போட போறேன். இது 1:3 ரேஷியோ. அதுல IFBயோட ஆன்லைன்ல அவங்களே டெமோ காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த டெமோ ஒர்க் ஆகுதான்றது தான் இன்னைக்கு நாங்கள் செக் பண்ண போறோம். 1 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட போறோம். 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 இது எடுத்திருக்கேன் செட் ஆஃப் டெஸ்டிங்கு. ஒன்று ஹாட் வாட்டர், இன்னொன்று கோல்டு வாட்டரில் எடுத்திருக்கேன். இது ஏன் அப்படின்னா நம்ம பெரும்பாலானர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லோட் மெஷின் தான் யூஸ் பண்ணுவீங்க. டாப் லோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட்ரு வச்சு வராது. அது பொதுவாக ஹீட் அப் பண்ணி தண்ணியை இது பண்ணாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மெஷின்ஸ்லையும் டீஸ்கேலிங் பண்ணுறோம். அது ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் 2 செட்டு எடுத்திருக்கேன். இதில் நான் சிட்ரிக் ஆசிடும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா பொதுவாக லைம் ஸ்கேலில் சிட்ரிக் ஆசிடுமே ரிமூவ் பண்ணும் அப்படின்றது தியரி. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே ரேஷியோவில் 1:3 ரேஷியோவில் ட்ரை பண்ணேன். பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. மேபி இது ஃபுட் கிரேட் சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறதுனால ரிசல்ட் கொடுக்கலையா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த descaling பவுடர் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாட் வாட்டரில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது கம்பேர்ட் டு கோல்டு வாட்டர். இந்த 2 கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கின IFB பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வாங்கின IFB பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
இது என்ன ரெண்டு ரெண்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணது, இது வந்து கோல்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணது. ஸோ நான் ரெண்டுத்துக்குமே வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபைனல் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டீஸ்கேலிங் பவுடரை வந்து நம்ம நல்ல ஹீட் சைக்கிள்ல தான் வச்சு ரன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்ல வாங்கின டீஸ்கேலிங் பவுடர். இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி yellowish tint மாறிடுச்சு. அதே மாதிரி இதோட டெபாசிட் ரேட்டும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா இதே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்கின டீஸ்கேலிங் பவுடரை மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுடர் வந்து தண்ணியோட நல்லா டிசால்வ் ஆனதுனால எனக்கு செடிமெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இது வந்து எது ஒரிஜினல் ஃபேக் அப்படிங்கிறது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஆன்லைன் ஒரிஜினலா இல்ல ஆஃப்லைன்ல வாங்கினது ஒரிஜினலானே எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக லைம் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் தண்ணியில நல்லா அது வந்து டெபாசிட் ஆனதை டிசால்வ் பண்ணி தண்ணியோட தனியா வெளியே அனுப்புறதுதான் வந்து கான்செப்ட். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வாங்கினதை விட ஆன்லைன்ல வாங்கினதே வந்து நல்லா வேலை செய்யுது. ஈவன் அது வந்து ஃபேக்குன்னு சொன்னாலுமே கோல்டு வாட்டர்ல கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செடிமெண்டேஷன் ரேட் இப்படிதான் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போதும் சரி, எனக்கு வந்து ஆன்லைன்ல வாங்கினது தான் ஒரிஜினல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அதோட செடிமெண்டேஷன் ரேட் வந்து நல்ல டிசால்வ் ஆயிட்டு இருக்கிற லைம் ஸ்கேல் வந்து டெபாசிட் பண்ண மாதிரி இருக்கு. பட் இந்த ஆஃப்லைன்ல வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடருமே சேர்த்து டெபாசிட் ஆயிட்டு அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அதோட பார்ட்டிகல்ஸுமே வந்து இதுல நிறைய ஃப்ளோட் ஆகுது, இதுல கம்மியா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேட்டிங்கன்னா எனக்கே நிஜமாவே பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஐஎஃப்பி அவுட்லெட்ல வாங்குறதா நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இருந்தேன். பட் ப்ராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து ஆன்லைன்ல சீப்பரா வாங்குறதுமே வந்து ஒர்க் ஆகுது, அதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கங்க எதை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு.